ஆல்சோ whenever you feel like நான் இந்த ஜேர்னி எடுத்துகிட்டு போகிறேன், என்னால் இந்த ஜேர்னி வந்து எனக்கு நடந்துகிட்ருக்கு, நான் தான் இந்த ப்ராசஸை பண்ணுறேன், அதுவும் நான் ஒரு டிவைன் ஃபெமினைன், என்னால் தான் இந்த ஜேர்னியில் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நான் தான் ஒர்க் பண்ணுறேன், நான் தான் இந்த சுமக்கிறேன், இந்த ஜேர்னிலே நான் தான் சுமக்கிறேன், எல்லாமே என்ன கேரி பண்ணுது? ஐடென்டிட்டி, ஈகோ, அகெயின் ஈகோ, கம்மிங் ஃப்ரம் ஈகோ. எப்படி இந்த ஈகோ உங்களுக்கு பிடிச்சிரும்? நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த ஜேர்னியில் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் யூனியனில் தான் இருக்கீங்க. இட்ஸ் அ ரிமெம்பரன்ஸ். சோல்ன்றது ரிமெம்பரன்ஸ். சோல் வந்து எதையுமே எதிர்பார்க்காது. பிகாஸ் நம்மளுக்கு இது நாள் வரைக்கும் நம்ம இங்கே இன்கார்னேட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவும் கிடைச்சதில்லை. அப்போ மனசு வந்து ஏங்கிட்டே தான் இருக்கும், எப்படா கிடைக்கும், எப்படா இதெல்லாம் நம்ம வந்துட்டு எண்ட் கோல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருப்போம். இதை பண்ணால் யூனியன் நடந்துருமா, அதை பண்ணால் யூனியன் நடந்துருமா. ஆனால் ஒரு கட்டத்தில் டயர்டாகும், வெறுத்து போகும், எதுவுமே வேண்டாம் அப்படி சொல்லி வரும். ஆனால் அந்த எதுவும் வேணாம் பின்னாடியும் ஒரு புஷ் இருக்கும், ஒரு நட்ஜ் இருக்கும், ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களை தள்ளிகிட்டே இருக்கும். இல்லை யூனியன் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். தட்ஸ் வை யூ, அதனால தான் நீங்கள் அவேக்கனே ஆயிருக்கீங்க. சரி, அவேக்கன் ஆனவுடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த பேசிக்காக இமீடியட்டாக நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. நம்ம தேடுறோம், நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கோம். ஓகே, ஸ்பிரிச்சுவலாக நம்ம போகிறோம், நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, நமக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த ட்வின்னால் தான் இந்த அவேக்கனிங் நடந்திருக்கு, நம்ம லைஃப்பில் நிறையா மாற்றம் நடந்திருக்கு, டார்க் நைட் ஆஃப் சோல் நடந்திருக்கு. இப்போ என்ன பண்ணிடுறோம்? இதை பிடிச்சிக்கிச்சு, ஈகோக்கு இதை பிடிச்சிரும். பாரு, உன் ட்வின்னுனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம், உன் ட்வின்னு தான் உன்னை அவேக்கன் பண்ணியிருக்காங்க, உன் ட்வின்னு அப்போ உனக்கு வேணும், உன் லைஃப்பில் உன் ட்வின் இருக்கணும், இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கும் உன் ட்வின் கூட நீ வாழ்ந்தே ஆகணும். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஈகோ. அகெயின் இட்ஸ் ஈகோ. சோல் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்துட்டு தனியாக உங்கள் கூட அமைதியாக உட்காருங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுங்க, அதுக்கப்புறம் தாட்ஸ் இல்லாமல் அமைதியாக உட்காருங்களேன், எதையா ஒன்று பார்த்து ரசிச்சுட்டு இருங்களேன், அப்போது ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுதான் உங்கள் நேச்சுரல் ஸ்டேட். ஃபஸ்ட்டு வர்றது இதில் நான் ஏற்கனவே தாட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு இருக்கும், ஒரு ஸ்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டில் எழுதி வீடியோ போட்டிருந்தேன். அந்த இன்னர் யூனியன் எப்படிலாம் ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு. முதல்ல கிடைக்கிறது உங்களுக்கு பீஸ் தான், மன அமைதி தான் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நேச்சுரல் ஸ்டேட் லவ் கிடைக்கும். அதுலேருந்து உங்களை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. லவ்வை பண்ணுறது இல்லை, நீங்கள் தான் அந்த லவ்வேன்றது உணர ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, எந்த காரணமுமே இருக்காது, லிட்ரலி எந்த காரணமுமே இருக்காது, யாரோட வேலிடேஷனும் தேவைப்படாது, எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, கம்ப்ளீட் ஃப்ரீடம், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்சி. சரி, இப்போது நீங்கள் வந்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? சோல் வந்துட்டு நீ ஃபினான்ஷியலாக சம்பாதிச்சா தான் உன்னை ஏற்றுக்குவேன். அதாவது எதுக்கு உங்களுக்கு அவேக்கனிங் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மெல்லாம் ஃபிட்டாக ரொம்ப கஷ்டப்படுவோம். நான் இது கிடையாதுன்னு சொசைட்டியில் போய் சொல்லுவோம், ஃபேமிலியில் சொல்லுவோம், ரிலேஷன்ஸ்கிட்ட சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம். இப்படி என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, என்னோடய ஒரிஜினல் ஸ்டேட்டை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம ஏங்குவோம். யாருமே அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கலை. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சோல் அவேக்கன் ஆகிடுச்சு. நான் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது உன் நேச்சுரல் ஸ்டேட்டாகவே நீ இருன்னு ஒன்று அலோவ் பண்ணுறதுக்காக தான் இந்த அவேக்கனிங். நீங்களாக இருக்கிறதுக்காக தான் இந்த அவேக்கனிங். அப்போவும் நீங்கள் இந்த சொசைட்டியும் இந்த நார்ம்ஸும் இந்த டேர்ம்ஸும் கண்டிஷன்ஸும் வச்சுக்கிட்டு நான் வந்து எனக்கு என்ன சோல் சொல்கிறது, சோல் காலிங், சோல் பேசுகிறது நான் கேட்க மாட்டேன், நான் நம்ப மாட்டேன்னா நீங்கள் உங்கள் சோலை ட்ரஸ்ட் பண்ணல. அப்புறம் எப்படி உங்களோட அந்த ட்வின்குள்ளாரையும் உங்கள் சோல் தானே இருக்குது, அவர் மட்டும் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாரா? நீங்கள் உங்கள் சோலுக்கு கமிட்டடாக இல்லை, நம்பலை, அப்புறம் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல, ரெஸ்பெக்ட் இல்லை, சோல் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டீங்க. அப்புறம் உங்கள் ட்வின்னு மட்டும் அப்படியே பூனைக்குட்டி மாரி உங்கள் பின்னாடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு வந்துடுவாங்களா? வரமாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு கமிட்டடாக இருக்கிற வரைக்கும் உங்கள் ட்வின்னும் உங்களுக்கு கமிட்டடாக இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அப்புறம் அந்த தேர்ட் பார்ட்டி, மெயினாக அந்த தேர்ட் பார்ட்டி, நிறைய பேர் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி வந்து லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. ஏன் தேர்ட் பார்ட்டி வராங்கன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு ஏன்னா நீங்கள் கமிட்டடாக இல்லை. உங்களுக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டின்றது இந்த இடத்துல என்ன இருக்கலாம்னா, யாராவது ஒரு பொண்ணு இருக்கலாம், இல்லை பையன் இருக்கலாம். எனர்ஜிக்கு வந்து டிவைன் ஃபெமினைனோ மேஸ்குலினோ அந்த எனர்ஜி வந்துட்டு
ஒரு பொண்ணு பாடியிலையும் இருக்கலாம், பையன் பாடியிலையும் இருக்கலாம். அந்த எனர்ஜியெல்லாம் இது பண்ண முடியாது. நான் அதுவே வந்துட்டு செப்பரேஷன் தான். அதையே நம்ம சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ என்னென்னா பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம் தேர்ட் பார்ட்டின்றது. லைக் இது அடுத்தது கெரியராக இருக்கலாம், அடுத்தது அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், பீப்புள் அரவுண்ட் தெம், அவங்க சர்க்கம்ஸ்டன்சஸாக இருக்கலாம். இப்படி எது வேணால் தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். இப்போ என் லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டின்றது நான் அப்படி பார்க்குறேன்னா என்னோடய சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கலையோ அதெல்லாம் தான் எனக்கு தடை. ஸோ அதை வந்து ஹோல் ஹார்ட்டடாக அக்செப்ட் பண்ணிவிட்டு டிவைன் எல்லாம் பார்த்துப்பாரு, என் சோல் எல்லாத்தையும் பார்த்துக்கோம். நான்றது இங்கே எதுவும் கிடையாது, எல்லாமே இங்கே அவரோட ஆர்கெஸ்ட்ரேட் பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் சரண்டர் கொடுத்துட்டு நம்பிக்கையோடு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும்போது தான் இந்த ஜேர்னியில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே அந்த முன்னேற்றத்தை வந்து நீங்கள் அளந்து கால்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் தானே வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் அதை வந்துட்டு எதிர்பார்க்கறது இதுவும் கம்மிங் ஃப்ரம் ஈகோ தான். ஸோ கம்ப்ளீட்லி நானும் சொல்லியிருக்கல, நேச்சுரலாக இந்த வானம், இந்த மரம், செடி, கொடி, அப்புறம் இந்த மூன், சன், ஸ்டார்ஸ், பேர்ட்ஸ், இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி இருந்துட்டு போக வேண்டியது தான். நம்ம லைஃபே அதுதான் யூனிவர்சல் ஒன்னஸ். நம்ம அந்த ஒன்னஸ் எப்போ ஃபீல் பண்ணுவோன்னா நம்ம எதையுமே கேரி பண்ணல அப்போ நீங்கள் சரண்டர், இந்த இடத்துல சரண்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை நான் பண்ணுறது தான் பண்ணுவேன், நான் தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன வேணால் பண்ணிவிட்டு நான் அதை பண்ணுறேன்னு ஒன்று கேரி பண்ணுறீங்கன்னா ஈகோ, இட்ஸ் யுவர் ஈகோ. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு ஈகோனா என்னன்னு தெரியணும். எல்லாருக்குமே தெரியும், இந்த ஜேர்னிக்கு வந்தோடனே வந்து அந்த டார்க் நைட் ஆஃப் சோல் நடக்கும். அது ஏன்னா இல்லூஷன் எல்லாம் போனதுக்கப்புறம் என்ன இருக்கும் மிச்சம் என்ன இருக்கும், உண்மை மட்டும்தான் இருக்கும். ஸோ ட்ரூத், உண்மையாக இருங்க, உங்கள் சோலுக்கு உண்மையாக இருங்க. சோல் சொல்கிறதெல்லாம் கேளுங்க, அக்செப்ட் பண்ணுங்கள், சோலை நம்புங்க, சோலை ஃபஸ்ட் நம்புங்க. அப்புறம் தான் சோல்கிட்ட நம்மளுக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கூட முதல்ல நம்ம அவங்களுக்கு வந்து அவங்க ட்ரஸ்ட்டு நம்ம கெயின் பண்ணணும். அப்போ தான் நம்ம கூடவே அவங்க இருப்பாங்க. அப்போ சோலும் அதே மாதிரி தான். சோலுக்கு முதல்ல ஸ்பேஸ் கொடுங்க உங்கள் லைஃப்பில். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறேன் எல்லாமே நீங்கள் பண்ணாலும் உங்கள் சோல் அலைன்மெண்ட்டோடு பண்ணுங்கள். எது பண்ணாலும் சரி, உங்கள் சோல் அலைன்மெண்ட்டுக்கே ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சோல்லேருந்து போகுதா ஈகோலேருந்து போகுதா, am I led by my soul or from ego consciousness? அந்த கான்ஷியஸ்னஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, எப்பப்பெல்லாம் நீங்கள் செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்க்கு போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அவேராக இருந்துட்டால் போதும். ஸோ இதுதான் சரண்டரிங். கடவுள்கிட்ட சரண்டர், டிவைன் சரண்டர் கொடுத்ததுக்கப்புறம் கேள்வி கேட்காதீங்க, உடனே வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரிடே சரண்டர் கொடுங்க. எவ்ரி மினிட் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பயம், ஃபியர் பேஸ்ட் எனர்ஜி வருதோ அப்போல்லாம் இது நான் கிடையாது, எனக்குள்ளே இருக்கிற ஃபியர் தான் இதெல்லாம் பண்ணுது, ஃபியர் வந்து என்னை ஓவர் கம் பண்ண பார்க்குது. ஓகே, இது ஈகோலேருந்து வருது அப்படின்னு சொல்லி அவேர்னஸோட நான் வந்து ஒரு டிவைனோட ஒரு சின்ன துளி தான், அந்த சோர்ஸ்லேருந்து வந்த ஒரு துளி. அப்போ நமக்குள்ளே இருக்கிறது யார்? அந்த கடவுள் தான். அந்த கடவுள் இதுக்கெல்லாம் பயப்படுவாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரண்டர் அப்படின்றது நம்பிக்கையோட அமைதியாக இருக்கிறது தான். ஓகே, அப்போ தான் நம்ம வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துடணும். நம்ம வந்து தடுக்க தான் நம்மளுக்கு வந்துட்டு பெயின் வருது. நம்ம எதையுமே தடுக்காமல் தானாக இருக்கிறத அப்படியே விட்டுட்டாவே அது ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ரொம்ப இருட்டிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ கட் பண்ணுறேன் நான். அடுத்தது அந்த செல்ஃப் லவ் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ நான் எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஆல்சோ டீடாக்ஸ், ட்வின் ஃப்ளேம் கிட்டேருந்து டீடாக்ஸ் தேவையா அப்படின்றதுக்கும் நான் வீடியோ போடுறேன். ஸோ இதில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் சரண்டரிங் அப்போவே நான் வீடியோ கொடுத்துருக்கணும், மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இது போஸ்ட் பண்ணிடுறேன்.